இந்த சீரிஸ் டேனியல் கேரி அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டரை ஃபாலோ பண்ணி போகக்கூடிய ஒரு சீரிஸ். ஆக்சுவலாக இவர் ஒரு முக்கியமான கேஸை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இறங்கியிருப்பாரு. அந்த கேஸ் யாரை பற்றியது அப்படின்னா, ஒரு நபர் ஒரு டிராவலின் போது 4 பேரை கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ். எனக்கு இந்த சீரிஸோட தொடக்கத்தை பார்க்கும்போது நைட் ஆஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த கொலைகள்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த சஸ்பெக்ட் சொல்லுவார். அது சொல்லும் போதே பயங்கர டிராமாட்டிக்காக இருக்கும். இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி அவர் அடிச்சு சொல்லுவார். ஆல்சோ போலீஸ் சைட்ல இருந்தும் அவன் சொல்றதை நம்பாதீங்க, அது கம்ப்ளீட்லி ஃபேக் அப்படின்ற மாதிரி அவங்களோட வாதத்தையும் வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட அப்பா ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி அரசியல் காரணமோ பணபலமோ அதிகாரமோ இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஸ்ட்ராங்கா சஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஓவரால் ஒரு வித்தியாசமான சீரிஸ் தான். பட் என்னன்னா, இந்த சீரிஸோட அந்த ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் அப்படின்றது நல்ல விறுவிறுப்பா போச்சு. அதுக்கப்புறம் சற்று தொங்கலா தான் போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பிரசன்ட் பண்ணியிருந்திருக்கலாம். மற்றபடி இந்த சீரிஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3 out of